கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளை நமக்கு ஆரோக்கியமும் சுகமும் பலனும் கூட கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிப்போம். இந்த வேளையில் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். இந்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் இஸ்ரவேலின் ராஜாவைக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். நம்ம கூட யார் இருக்கிறது? எத்தனையோ மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், தாய் தகப்பன் இருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நமக்கு நெருக்கடிகள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வரும்பொழுது ஐயோ நம்ம யாருமே நம்ம கூட இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோட நடுவில் இருக்கிறேன், உன்னுடைய வீட்டில் உன்னோடு கூட இருக்கிறேன். நடுவில் என்று சொன்னால் நமக்குள்ள நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். அதோடு கூட நான் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே, உங்களோடு வாசம் செய்கிறதுனாலே நீ இனிமேல் தீங்கை காண மாட்டாய். உனக்கு வரவிருக்கிறதான தீங்கை எல்லாம் நான் அகற்றி போட்டு விடுவேன், எல்லாவற்றையும் விலக்கி உன்னை காப்பேன், நான் உனக்கு முன்பாக செல்வேன், உனக்கு பின்பாக இருந்து காத்துக்கொள்வேன் என்று நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் என் நடுவிலே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலேயோ இனிமேலோ வரக்கூடிய தீங்குகள் ஒன்றும் நாம் காண மாட்டோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றி விட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் யார் ஐயா? பிசாசு எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகளை அகற்றி கொடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.